நமஸ்தே, வணக்கம், வந்தனம். ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கனகப்பட்டி சித்தர். ஓம் ஸ்ரீ கனகப்பட்டி சித்தர் நமோ நமக. அப்பன் பழனி ஆண்டவர் மேல் நம்மளோட சங்கல்பத்தை போட்டு நம்ம வேலையை தொடங்கலாம். வாங்க, எல்லாம் எப்படி இருக்குங்க மக்களே? நான் தெரிகிறேனா? பாய். இன்னைக்கு சமையல் கஞ்சி வடித்து சமையல் வடித்து கஞ்சி இல்லைங்க, கஞ்சி வடித்து வச்சுருக்கிறேன். சாதம் 3 பேருக்கு. நம்ம கஞ்சிக்கு இப்போ தேவை இருக்கிறது காலையில் டிஃபனுக்கு கொஞ்சோண்டு சாதம் எடுத்து போட்டு இதில் தயிர் ஊற்றி கரைச்சிக்குவேன். ஏன்னா வெயில் இன்னைக்கு வெளுத்து கட்டுது. பாவக்காய் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ மட்டும் எங்கே இருக்கிறோம்பா அப்படி கேள்வி கேட்காதீங்க. சாப்பாடு நேற்று வச்ச புளிக்குழம்பு, பருப்பும் புளி எல்லாம் போட்டு சாம்பார், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சது அப்படியே இருக்குங்க. நைட்டு நான் இந்த வெயிலுக்கு அதுக்கும் சாக்கு பிடிக்க முடியல. அதனால் தயிர் போட்டு தான் கொஞ்சோண்டு குழம்பு தொட்டு தயிர் போட்டு சாப்பிட்டேன். இது குழம்பு அப்படியே இருக்குது. இது பாவக்காய் தான் பொரியல். இன்றைக்கி வெங்காயம், பூண்டு, நம்ம தாளிப்பு வடகம் ரெடி பண்ண இல்லைங்களா, அது ஒரு தக்காளி போட்டிருப்பேங்க. ஏன்னா சாப்பாட்டில் இந்த தக்காளி போட்டுச்சேன்னா கொஞ்சம் அப்படியே பிசைந்து கூட சாப்பிட்டுடலாம். குழம்பே இதுக்கு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கொசரம் குழம்பு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. குழம்பு பாத்திரத்தில் செஞ்சு வச்சது அப்படியே இருக்குது. குழம்பு ஒருத்தர் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு மீதி பாருங்கள். சாம்பார் அப்படியே இருக்குது. கத்திரிக்காய் போட்டு செஞ்சது. நம்ம சின்ன சின்னதாக பொருள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே மெயின் காரணம் இருக்குங்க. ஏன்னா நம்ம பொடியை எடுத்துலேருந்து இப்போ தாளிப்பு வடகத்துலேருந்து நமக்கு ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுக்கிறதுனால நமக்கு நல்லா யூஸ் ஆகுது. வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இது தேங்காய். நம்ம கரண்ட் இல்லாத டைமில் டக்குன்னு நம்ம கிளம்பும்போது கரண்ட் இல்லை, தேங்காய் சட்னி, தேங்காய் இந்த மாதிரி பொரியலுக்கு எடுக்க ஒன்று போடணுன்னும் போது ரெஸ்டாரண்ட்டு தேங்காய் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, சும்மா லைட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இது இப்போ வறுக்க போகிறேன். வறுத்து நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுனால நான் இப்போ இது கழுவு போட்டு எடுத்துட்டேன். காய் கொஞ்சோண்டு வெந்துருச்சேன்னா எல்லா ஐட்டமும் இப்படிதாங்க. நம்ம பொடி ஐட்டமாகட்டும், கீரை பொடி பண்ணுறதாகட்டும், மசாலுங்க எல்லாமே நம்ம டக்குன்னு இப்போ கடையில் வாங்குறதுக்கு இப்போ நிறைய இந்த மாதம் யூஸ் பண்ணிக்காங்க. மசாலா ஐட்டம் நம்ம என்னென்ன வாங்கணுமோ நமக்கு தேவையாக இருக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம வாங்கிட்டோம்லான்னா ஒரு நாளில் போயிட்டு பஜாரில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம்லான்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அதை நமக்கே தெரியுங்க. ஏன்னா எவ்வளோ மீதி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்ஸில் வாங்கினாலும் சரி, டிமார்ட்டில் வாங்கினாலும் சரி. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டிமார்ட்டில் ஒரு டைம் தான் போனேன். நீங்கள் இப்போ பஜாருக்கு போனீங்களான்னா பஜாரில் இப்போ சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. சேலம் பஜார்லேருந்து செவ்வாப்பேட்டை மார்க்கெட்டிங் அது இன்னும் இருக்குது. அது அந்த கடைகளில் போயிட்டு நம்ம ஒன்றும் இல்லை, மாதம் 5000 ரூபாய்க்கு வாங்குறது, 10,000 ரூபாய்க்கு வாங்குறத நீங்கள் அந்த 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை ஒரு 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒரே கடையில் நீங்கள் வாங்கினீங்களான்னா ரொம்ப கம்மி ரேட்டு கொடுப்பாங்க அவங்க. கிலோ கணக்கில் நம்ம வாங்கும்போது எல்லா பொருளுமே
வாங்கிட்டு வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம், 5ஆக பிரிச்சுக்கலாம். 4 பேர் போயிருந்தால் 4ஆக சேர்ந்து பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரிச்சுருந்தாங்க. வருஷம் ஃபுல்லாக நமக்கு பருப்பு ஐட்டம், தானியங்கள் ஐட்டம், இந்த பயிர் அதாவது கொட்டை வகையில் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு வருஷ கணக்கில் வந்துடும். மாதம் மாதம் ஓடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் மட்டும் நம்ம ஒரு 5 லிட்டரு வாங்கினா நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ நாள் வரும்ன்றது தெரியும். அந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதத்துலேயே நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நெத்தி அடி தான். வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறது வருஷத்துக்கு ஒரு தாட்டி அப்படியே கட்டுங்கடா மச்சான் அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க கவர்மெண்ட்டு. இப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே திண்டாட்டம்னா அது லேடிஸுங்க பார்த்து தான் கரெக்டாக இது ஃபாலோ பண்ணி இது பண்ணோம். கொஞ்சம் நம்ம விட்டு வெளியில் போக நல்லா அடிப்பிடிச்சிட்டோம். சரி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவக்காய் தான் இந்த காலையில் வெள்ளிக்கிழமை பாவக்காய் தான். மற்றபடி நம்ம இப்போ எதுக்கு பண்ணேன்னு சொல்கிறதே மறந்துடுவேன். இப்போ வீடியோ எதுக்கு நம்ம எடுக்கணும் பண்ணணும் அப்படின்றது இதை விட்டுடலாம். முக்கியமான ஐட்டத்துக்கு தாங்க நான் பண்ணேன். தக்காளி 3 கிலோ காய் போட்டும் பாருங்கள். சத்தம் வருதுங்களா? 3 கிலோ தக்காளி, இதில் ஒரு 2-3 இருக்கும். பூண்டு 1/2 கிலோ பூண்டுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பூண்டு. ஒரு செகண்டுங்க அந்த பாவக்காய்க்கு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கணும். சாப்பாட்டில் ரசம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். அரவேக்காடை தான் சாப்பிட்ணும் பாவக்காய். சரி, நம்ம சாப்பாட்டில் இப்போ இதை வந்து 3 கிலோ அந்த இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கு லைட்டாக ஒரு சூடு ஏற்றி வைக்கணும். இதில் வந்து வீடியோ எந்த அளவுக்கு கரெக்ட் ஆகுதுன்னு ஒரு கட்டு புதினாவுக்கு பாருங்க எவ்வளோ இருக்குது. 1/4 கிலோ இஞ்சி, ஒரு 20 ஏலக்காய், அதே மாதிரி ஒரு 10 கிராமுக்கு மேலே கிராம்பு பூ, ஒரு 5 ஸ்டார் ஜாதிபத்திரி. இது காய்க்கு வந்து இது எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது வந்து புதினா, இஞ்சி, ஏலக்காய், பூவு, லவங்கப்பூவு, ஸ்டார் பூ, லவங்கப்பூவு. இதுக்கு பேர் எனக்கு டக்குன்னு வாயில் வரல, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு பூ. நான் எனக்கு எல்லாம் மசாலா போட்டேன். இது வந்து காஷ்மீர் மிளகாய், இது நார்மல் மிளகாய். நம்ம பட்டை, கடல் பாசி. பட்டைன்னா இலைங்க, இலைக்கு பேர் பட்டைன்ட்டேன், சாரி. இலை, பட்டை, கடல் பாசி. இதில் காய் ஒரு 10 காய். இந்த காய் மிளகு ஒரு 50 மிளகு, 50க்கும் மேலே இருக்கும் மிளகு. ஒரு இது சோம்பு, மல்லி ஒரு 100 கிராம் இருக்கும். மஞ்சள், நம்ம கொம்பு மஞ்சள் வந்து நான் உடச்சி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி காய் வந்து இந்த ஜாதிக்காய்ன்றுமாங்களா, ஜாதிக்காய் மாசிக்காய், அந்த காயை உடச்சி ஒரு 1/4 காய் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா 3 கிலோ தக்காளிக்கு கம்மியாக தான் போடணும். இது வந்து நம்ம காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 50, 100 கிராமு மல்லி எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து இப்போ லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, இது கூட வந்து நம்ம எப்பயும் நமக்கு கொடுக்குற ஐஸ்வர்யங்கள் கொடுக்கறது அந்த அம்மா மகாலட்சுமி தேவியும் உப்பு நம்ம சொல்கிற அவங்களையும் போட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம்னா இது வந்து நமக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு கெடாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் இந்த பொருளுக்கு வந்து அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் இது எல்லாமே லைட்டாக வறுத்துட்டு உங்களுக்கு பவுடர் பண்ணி, இது பிரியாணி மசால்.
ஆல்ரெடியாக நம்ம வந்து அது அன்றைக்கி தனியாக அதாவது வந்து புளிப்பு இல்லாமல் தக்காளி இல்லாமல் நான் செஞ்சது பார்த்துருப்பீங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா பூண்டு போட்டிருக்கிறோம்ப தக்காளி, மற்றது எல்லாமே வந்து இஞ்சி கூட அதில் போட்டிருக்கிறேன். புதினா வந்து போடல, தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். மற்றது எல்லா ஐட்டமே நம்ம வந்து பூண்டு, தக்காளி, புதினா, இஞ்சி, ஏலக்காய், இது ஸ்டார் பூவு, ஜாதிபத்திரி, லவங்கப்பூவு, பட்டை, மிளகு, ஜீரகம் எடுத்துக்கிறேன். ஜீரகம், மல்லி, காஷ்மீர் மிளகாய், வரமிளகாய், வந்து இலை, கடல் பாசி, இந்த காய்ங்க பிரியாணிக்கு போடுற நம்ம இந்த காய் எல்லாமே எடுத்து நம்ம இப்போ லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே நமக்கு வந்து சின்ன சின்ன ஒரு இது தாங்க. இப்போ வாங்க மசாலா எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம லேஸாக இருக்கிறத வந்து புதினா பாருங்கள், இது ரோஸ் நம்ம காய் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரோஸ் இதெல்லாமே எல்லாம் ஒன்றா சும்மா லைட்டாக தான் வறுக்க போகிறோங்க. சூடாக உடனே ரோஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து லைட்டாக வந்து அப்பா அவ்வளோதான். இந்த ரோஸில் இருக்கிற அந்த இது இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள், சோம்பு, பட்டை, இதில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன போட்டு வரமல்லி, இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு வச்சுருந்தாங்க. ஏன்னா லைட்டாக நமக்கு வறுக்கிறதுனால நல்லது தான். நம்ம இப்போ இருக்கிற வெயிலில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து எல்லாமே எனக்கு அளவுதாங்க. ஜீரகம் 3 கிலோ தானே தக்காளி, இது வந்து கம்மி தான் வச்சுருக்கேன். இது வறுக்கும்போது ஃபேனை வேறு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் இது நம்ம வறுத்து கொட்டினதை ஆறணுன்றதுக்கோசரம். மிளகாய் என்ன பண்ணுறது, செஞ்சரில் எல்லாமே குறையும். வேணாம் ஏன்னா மிளகாய் வந்து காற்று. வந்து பூண்டு
கருப்பானதை பொறுக்கி எடுத்துட்டேங்க. பூண்டு வறுத்தா அப்படி இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து தயிர் சேர்த்திக்கிறோம்ப, லெமன் சேர்த்திக்கிறோம்ப, அது கொஞ்சம் புளிப்பு தேசம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இது மட்டுமே நம்ம புளிப்பாக போடுறதில்ல இல்லை பிரியாணிக்கு. லெமன் புளிஞ்சிக்கிறோம்ப, தயிர் போட்டுக்கிறோம்ப. இது நம்ம கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஒரு பாதி லெமனு இல்லை ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாம். புளி வந்து இப்போ ஏதோ பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு வாசனை இதெல்லாம் வந்து தூக்குதுங்களா. உப்பு வந்து நமக்கு ஒரு கைப்பிடி உப்பு கை நிறையா போடுற அளவுக்கு போட்டுக்கிறோம் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பொருள் நம்ம எங்கள் அம்மா பாதுகாக்கிறதுக்கொசரம் இவங்கள கொஞ்சம் வறுத்து போட்டு நம்ம எல்லாமே வந்து இப்போ நம்ம கடவுளை கும்பிட்றதுலேருந்து நம்ம எல்லாமே நம்மக்கிட்ட வந்து எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கொசரம் தானே வேண்டிக்கிறோம்ப. மற்றவங்களுக்கொசரமாக நம்ம வேண்ட போகிறோங்க. இந்த சும்மா பார்மாலிட்டிக்கு வேணுமெண்டா சொல்லுவாங்க. ஆனால் உலக நன்மை, மக்கள் நன்மை, அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் அனைத்து ஜீவராசினாவே எல்லாம் வந்துடுறாங்க. அது எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ 100ல் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அது முன்னோர்கள் மூலிமா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் சொல்லி கொடுத்து வசதிங்க இருப்பாங்க. அவ்வளோதான், இவங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஒட்டில கொஞ்சோண்டு லைட்டாக தேங்காயை வந்து மறந்துட்டேன். அது இந்த சூட்லேயே போட்டு, சில பேர் பிரியாணிக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. அதை வச்சு நான் சூடாகவே இருக்கேன். லைட்டாக இந்த சூட்லேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது அப்படியே சூடு, இந்த கல் சூடுலேயே சூடாக இருக்கட்டுங்க.
மிக்ஸியில் போட்டுக்கலாம். வாசம் இப்படி தாங்க, இந்த கலரில் தான் வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு டார்க்காக வரும். ஏன்னா எல்லாமே போட்டிருக்கறதுனால இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். இதில் புதினா நிறைய எடுத்து போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த கலர்ஸ் வருது. இன்னும் நம்ம எல்லாத்தையுமே போட்டு உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது இப்போ இந்த சீசன் டைமில் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லா டைம்லும் கடைக்கு ஓடிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சண்டே அந்த மாதிரி டைமில் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது இது செஞ்சுட்டோம்னா எல்லா டைமும் நம்மக்கிட்ட இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கனு மட்டனு வாங்குறவங்க வாங்கலாம். இல்லையா வீட்டில் இருக்கிறது மட்டும் வச்சு அப்படியே சாத்தை வடிச்சோம்லா, வெங்காயத்தை 2 கட் பண்ணி போட்டு இந்த பொடியை நம்ம ஒரு 2 ஸ்பூன் நமக்கு சாத்துக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி சாத்தை எடுத்து கொட்டிக்கலாம். இல்லையா இப்போ தண்ணி கொதிக்கும் போது இந்த பொடியை போட்டு சாப்பாடு அதிலே அரைச்சி போட்டு குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் யார் யார் பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி மெத்தடு ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை என்ன சொல்லணுமா சொல்லுங்கள். பாய் மக்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு.